Thank you so much. And for March 1st release ஆக போகுது. விஜய் நம்பியார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் ஹிந்தியில் வரப்போகுது. பட் ஹிந்தியில் வேற ஸ்டார் காஸ்ட். இதில் நானும் தாலியும் சஞ்சனா பானு டிஜே பானு அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கோம். ஸோ ஒரு காலேஜ் தீம்டு படம். காலேஜில் பசங்களோட சேட்டைகள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட லவ், அவங்களுக்கு இருக்கிற சண்டை, இதை பற்றி பேசுகிற படம். அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தில் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து போகிற பாருங்க ஆன் மார்ச் 1st. தேங்க்யூ. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போர் இப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி மார்ச் 1st வந்து தியேட்டர்ஸில் வருது. எனக்கு இது உண்மையாகவே ஒரு 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 ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஷூட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 1 year முன்னாடி. அண்ட் அப்போல்லாம் இந்த படம் வந்தால் லைக் நாங்களே பேசிப்போம், ஷூட் முடிச்சுட்டு இப்படி இருக்கும், அது இப்படி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் அண்ட் சஞ்சனா. ஏன்னா எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் இந்த படம் பற்றி பேசும்போதே எனக்கு ஹேவ் ஒன்லி குட் மெமரிஸ். ஸோ அதுக்கு நான் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸ்க்கும் என்னோட டேரக்டருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் மார்ச் 1st வந்து படம் வந்து உங்ககிட்ட வரப்போகுது. மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் சோலோ டேவிட்லாம் பார்த்த டைம்லலாம் வந்து லைக் அது ஒரு ஃபில்ம் மேக்கிங்காகவே அந்த ஃபிலிம்ஸ் வந்து பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க மாட்டோமா அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். அண்ட் ஒரு 2 years பேக் நான் இப்போ ப்ளே பண்ணியிருக்க கேரக்டர் போரில் வந்து நான் சண்டை போட்டு இந்த கேரக்டர் எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டு கேட்டு வாங்கி நடிச்ச கேரக்டர். ஸோ இப்போ 2 years கழிச்சு இப்போ அந்த படம் another 10 days ஸ்க்ரீன்ஸில் வரப்போகுது ஆன் மார்ச் 1st. அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜஸ்ட் லைக் காலி சார், நாங்கள் ரொம்ப ஆசையோடு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப சந்தோஷமா பண்ண படம் அது. பிகாஸ் நாங்கள் ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். லைக் அது காஸ்டாக இருக்கட்டும், க்ரூவாக இருக்கட்டும், இல்லாட்டி டிரெக்டராக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்பேஸ் கொடுத்தாரு. லைக் அதாவது நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக ஃபீல் பண்ணாலும் யூ கேன் just tell me and we can collaborate and work. So the process of working in this film was beautiful. So அந்த ப்ராசஸோட ஃபைனல் ப்ராடக்ட் 1st of March நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். வில்லன் ரோல் ரிஸ்கா இருக்கா? ரிஸ்கா இருக்கா? இல்ல ரெண்டுமே ரிஸ்கா இல்லைன்னு மீன்ஸ் டு பி ஆனஸ்ட். ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். பட் இப்போதைக்கு வில்லன் ரோல்ஸ் பண்றது இல்லை. பட் இந்த படத்துல நான் வில்லனா ஹீரோனா நமக்கு தெரியல. அது மார்ச் 1st தான் பார்க்கணும். பட் இல்ல இப்போதைக்கு வில்லன் இல்லை. பட் அது டிஃப்ரெண்டா பார்க்கலாம். ஆடியன்ஸ் ஆக்செப்ட் பண்ணாங்கன்னா இதர் இஸ் ஃபைன். இப்போதைக்கு ஆனா லைன் அப்ல இல்லை. அண்ணா இங்க இருந்து அடி இல்ல, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ரகுவரன் தெரியுது லெஜெண்ட். இல்ல இட்ஸ் a blessing அவங்க சொல்றாங்க. பட் இல்ல, நோ கம்பேரிசன் அட் ஆல். வாய்ப்பே இல்லை. அவர்தான் விஜய். ஏன்னா ஷேத்தான் அவரோட முதல் படம் ஷேத்தான்ல இருந்து அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனியர் டைரக்டர்ல இருந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அது நம்ம யாருமே நோ சொல்ல போறது இல்லை. ஸோ அவரை மீட் பண்ண உடனே, அவர் கதை நரேட் பண்ண உடனே ஓகே நான் சொல்லிட்டேன். பட் அதான் நீங்க கேட்ட ப்ரீவியஸா கேட்டீங்களே, ஹிந்தியில வேற ஸ்டார் காஸ்ட், நாங்க வேற. ஸோ இது ஒரு தமிழ் படமா தான் எடுத்தோம். ஒன்னு ஹிந்தி ஷார்ட் முடிச்சு நம்ம தமிழ் ஷூட் பண்ணுவோம், இல்லைன்னா தமிழ் முடிச்சு நம்ம ஹிந்தி ஷூட் பண்ணுவோம். பட் அதே நாள் அப்படி ஒரே செட்டப் வச்சுட்டு அப்படி ஷூட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்குன்னு அது எல்லா படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். எனக்கு போர் இருக்கு, அடுத்து ரசவாதி வரப்போகுது சாந்தகுமார் சாரோட படம். ஸோ எக்ஸைட்டட். ஆடியன்ஸோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சாதான் ஃபியூச்சர்ல லைன் அப் எப்படி இருக்கும்னு தெரியும். எதுல சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா அது ஐ திங்க் டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து இருக்கு. ஏன்னா என்ன அன்பாவும் ஆக்செப்ட் பண்ணாங்க அண்ட் திருவாவும் ஆக்செப்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க எதுல ஆக்செப்ட் பண்றாங்களோ அது பையனே இருப்பேன். அவங்களோட ஆக்செப்டன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க எல்லாரோட ஃபீட்பேக் தான் முக்கியம். ஸோ போத் அதான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா போதும். ரெண்டுமே கஷ்டமா இருக்குன்னு ரெண்டுமே கஷ்டமா தான் இருக்கு. பட் ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் ஆஃப் ஒர்க், ரொம்ப பேஷனட் அபவுட் திஸ். ஸோ
கண்டிப்பா ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ரோல் கிடைச்சா, ஒரு சேலஞ்சிங் ரோல் கிடைச்சா கண்டிப்பா இப்போதைக்கு லோகேஷ் சார் ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா அதுதான் இருக்கும் லைன் அப்ல. பட் அவரை கூப்பிடலன்னா இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல் இல்லை. இந்த படம் டீசர் வந்தபோது நான் சும்மா கமெண்ட் செக்ஷன் படிச்சு பார்த்துருந்தேன். அதுல ஒரு கமெண்ட் வந்து பயங்கரமா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அன்பு வர்சஸ் பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாஸ் பிரதர்ஸ். ஸோ லைக் ஜோக்ஸ் அப்பார்ட், பட் அந்த படத்துல வந்து நான் அவர் மீட் கூட பண்ணல, ஏன்னா அவர் போர்ஷன் தனியா ஷூட் பண்ணாங்க, இந்த தனியா ஷூட் பண்ணாங்க. பட் இதுல வரும்போது லைக் இது நான் லைக் ஐ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் சே இட் ஃபார் த இன்டர்வியூஸ் அண்ட் ஆல். அவர் வந்து he gave me that space, லைக் ஒரு எந்த இடத்துலையும் வந்து அவர் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது எதுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட்டோ எங்களுக்குள்ள, ஈவன் ஃபார் மீ, நானுமே அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து எங்கள் 2 பேருக்குமே இருந்தது. ஐ திங்க் வி ஷேர் தட் பிரதர்ஹுட். ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. பார்க்கும்போதோ சரி, அந்த ஃப்ரேமில் 2 பேரும் வரும்போதும் ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் சம்திங் ஸ்பெஷல். அது நான் கொஞ்சம் இப்போ டைரக்டர் இருந்தாலும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் தைரியமாக சொல்கிறேன், தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் படம் பண்றப்ப நான் தான் கேட்க முடியும். ஸோ செலக்டிவ்னா லைக் இப்போ எனக்கு வர கதைகள்ல எனக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ, இப்போ நான் பாவக்கதைகள் பண்ணி முடிச்ச உடனே லைக் சரி அந்த மாதிரி லைக் ரொம்ப சோஷியலி ரெலவெண்டா அந்த மாதிரி படங்கள் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். பட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து எனக்கு எப்போவுமே லைக் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் லைக் ஆல் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் அதுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணி இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ரைட் மூவிஸ். இப்போ எல்லா டிசிஷனும் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அப்படி. ஆமா ஆமா யாருமே படம் பார்க்கல சார். எனக்கு செகண்ட் சார்பேட்டா வருதுன்னே நீங்க எல்லாம் பார்த்த மாதிரி ட்விட்டர்ல பார்த்துதான் எனக்கே தெரியும். இன்னும் படத்தோட எந்த கடைசியில அவங்க தான் பாக்ஸிங் பண்ணுவாங்க, இருக்கலாம் பண்ணலாம் தெரியாது. ஆனா இப்போதைக்கு அதை பத்தி எந்த நியூஸும் இல்ல. என்னோட ஒரு ஒப்பீனியன் நான் சொல்றேன். எனக்கு வந்து சினிமா வெறும் பிக் பட்ஜெட் மூவிஸ் வந்தா மட்டும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இட் கேனாட் சஸ்டெயின். எல்லா விதமான படங்களும் வரணும், எல்லா விதமான ஆர்டிஸ்டும் வரணும், எல்லா விதமான டெக்னீஷியன்ஸும் வரணும். அப்பதான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அது சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ ஆமா ஆமா கண்டிப்பா. ஸோ ஒரு பெரிய படம் வந்தா அது கூட ஒரு 5 சின்ன படங்கள் வந்தா அதுக்கான சப்போர்ட் வந்து கரெக்டா மக்கள் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து we have lot of examples like so many of your movies also. எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட் பண்ண படங்கள் சின்ன படங்கள் தான், அதுக்கு ஆடியன்ஸ் ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. அதனால தான் அவர் இப்போ லைக் his growth has become so big after that. இல்ல பிளஸ் வெறும் பெரிய படம் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு இண்டஸ்ட்ரியில. நம்ம கொஞ்சம் சில சின்ன படம் பண்ணாதான் வந்து வேற என்ன டேலண்ட்ஸ் இருக்கு, ஒரு புது டிரெக்டர் வரலாம், இல்லாட்டி ஒரு புது ஆக்டர் வரலாம். ஸோ அப்படி ஒரு 10 சின்ன படம் வந்தாதான் நம்மளால வேற டேலண்ட்ஸையுமே கண்டுபிடிக்க முடியும். அப்படி வந்தவங்க தான் வந்து லைக் இப்போ பெரிய படம் எடுக்கிறாங்க. வசூல் ஓரியன்டா பார்த்தா பெரிய படம் எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்ம். சின்ன படங்க வசூல் கம்மியா இருந்தாலும் சரி, தியேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியா இருந்தாலும் ஆனா கதை வந்து சின்ன படத்துல தான் நல்லா இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் வசூல் அப்படி இருக்கும்போது பெரிய படங்களையும் கதை நல்லா தான் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த as an ஆடியன்ஸ் நம்ம அந்த தியேட்டர்ல இருக்கும்போது அந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவன் வீட்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா, அதை படம் பார்க்கும்போது மேபி நல்ல படமாக கூட இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் நல்ல படமாக இல்லாமல் கூட சம்டைம்ஸ் நல்ல மைண்ட் செட்டில் போய் பார்த்தா அது பிடிக்கும். ஸோ அது எதுவுமே டிசைடே பண்ண முடியும். அப்படி டிசைட் பண்ண முடிஞ்சால் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்க. நல்ல வேலை என்கிட்ட கேட்கல. இல்ல அண்ணே, நான் ஆன்லைன்ல அவரை விஷ் பண்ணேன். அண்ட் டெஃபினெட்லி அவர் ஆல்வேஸ் த பெஸ்ட் தான் விஷ் பண்ணுவேன். அண்ட் அவர் ஆப்வியஸ்லி நிறைய யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருப்பாரு. ஐம் ஷூர் ஐ விஷ் ஹிம் தி பெஸ்ட். என்ன சார்?
அது எப்படின்னு சொல்ல முடியும். பட் இல்லை, ஐ ஆல்வேஸ் எப்பவுமே ஐ திங்க் ஐ விஷ் தி பெஸ்ட். அப்கமிங் மூவிஸ் மார்ச் 1ஆம் தேதி போர், அதுதான் அப்கமிங் மூவி. அண்ட் தனுஷ் சார் டைரக்ஷனில் படம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட அப்டேட்ஸ் அவங்க சைட்லேருந்து வரும். சார் வந்து அரசியலுக்கு அப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படி சார் பண்ணுவீங்க? அப்படி சொல்லியிருக்காரு அண்ணா அவரு. கடைசி படமா அரசியலுக்கு அதே நடிக்க மாட்டேன்னு தெரியல. அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா அவர் அந்த முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இல்லை, ஐ ஹோப் we get to see Vijay sir in movies again. And அவரோட ஃபேன்ஸும் அதை தான் ஆசைப்படுவார். பட் அவரோட சாய்ஸ் தான் நான் at the end of it. I think in audience or ஏன்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரோட படங்கள் பார்க்கணும்னு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது இட்ஸ் பியூர் மேஜிக். பட் at the end of it அவரோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் என்ன. ஸோ அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அவரோட இஷ்டம், அவரோட விருப்பம். அப்பாவோட சப்போர்ட் அதாவது என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பாரு இண்டஸ்ட்ரி? அவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பார். அவர் அட்வைஸ் கொடுக்கலாம் டைமே இல்லை. ஸோ இதில் ஆஸ்மி என்ன படம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம். பட் எங்களுக்கு சினிமாலாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும். கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக சுதா மேம் எந்த படத்துக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக போய் நடிப்பேன். கதையை கேட்க மாட்டேன். இது என்னோட செகண்ட் தேர்ட் விசிட்ல, ஆமா தேர்ட் விசிட். ஸோ அதான் இவங்களை சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் எல்லா படம் ப்ரொமோஷனும் கண்டிப்பாக இந்த தியேட்டர் வருவேன். ரொம்ப பிடிச்ச தியேட்டர். ஈவன் த ஸ்டாஃப் அண்ட் ஆல் ஆஃப் தெம் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி வெரி ஸ்வீட் அண்ட் கைண்ட் பீப்புள். ஸோ கண்டிப்பாக அடுத்த படத்துக்கும் கண்டிப்பாக வருவேன். அண்ட் எஸ், மார்ச் 1 போர் தியேட்டரில் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. ப்ராட்வேலையும் பாருங்க அண்ட் அங்கேயும் பாருங்க. எல்லா தியேட்டர்லும் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போர் மார்ச் 1 ரிலீஸ் ஆக போகுது. விஜய் நம்பியார் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் ஹிந்தியில் வரப்போகுது. பட் ஹிந்தியில் வேற ஸ்டார் காஸ்ட். இதில் நானும் காலியும் சஞ்சனா பானு டிஜே பானு அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கோம். ஸோ ஒரு காலேஜ் தீம்டு படம். காலேஜில் பசங்களோட சேட்டைகள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட லவ், அவங்களுக்கு இருக்கிற சண்டை, இதை பற்றி பேசுகிற படம். அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தில் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியோட தியேட்டரில் வந்து போகிற பாருங்க ஆன் மார்ச் 1. தேங்க்யூ. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போர் இப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி மார்ச் 1 வந்து தியேட்டர்ஸில் வருது. எனக்கு இது உண்மையாகவே ஒரு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஷூட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 1 year முன்னாடி. அண்ட் அப்போல்லாம் இந்த படம் வந்தால் லைக் நாங்களே பேசிப்போம், ஷூட் முடிச்சுட்டு இப்படி இருக்கும், அது இப்படி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் அண்ட் சஞ்சனா. ஏன்னா எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் இந்த படம் பற்றி பேசும்போதே எனக்கு ஹேவ் ஒன்லி குட் மெமரிஸ். ஸோ அதுக்கு நான் என்னோட எல்லா கோஆக்டர்ஸ்க்கும் என்னோட டேரக்டருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் மார்ச் 1 வந்து படம் வந்து உங்ககிட்ட வரப்போகுது. மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் சோலோ டேவிட்லாம் பார்த்த டைம்லலாம் வந்து லைக் அது ஒரு ஃபில்ம் மேக்கிங்காகவே அந்த ஃபிலிம்ஸ் வந்து பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க மாட்டோமா அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். அண்ட் ஒரு 2 years பேக் நான் இப்போ ப்ளே பண்ணியிருக்க கேரக்டர் போரில் வந்து நான் சண்டை போட்டு இந்த கேரக்டர் எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டு கேட்டு வாங்கி நடிச்ச கேரக்டர். ஸோ இப்போ 2 years கழிச்சு இப்போ இந்த படம் another 10 days ஸ்க்ரீன்ஸில் வரப்போகுது ஆன் மார்ச் 1 அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜஸ்ட் லைக் காலி சார், நாங்கள் ரொம்ப ஆசையோடு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப சந்தோஷமா பண்ண படம் அது. பிகாஸ் நாங்கள் ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில். லைக் அது காஸ்டாக இருக்கட்டும், க்ரூவாக இருக்கட்டும், இல்லாட்டி டிரெக்டராக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்பேஸ் கொடுத்தாரு. லைக் அதாவது நீங்கள் என்ன க்ரியேட்டிவாக ஃபீல் பண்ணாலும் யூ கேன் just tell me and we can collaborate and work. So the process of working in this film was beautiful. So அந்த ப்ராசஸோட ஃபைனல் ப்ராடக்ட் 1st of March நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம்.
வில்லன் ரோல் ரிஸ்கா இருக்கா இல்ல ரோல் ரிஸ்கா இருக்கு. இல்ல ரெண்டுமே ரிஸ்கா இல்ல. மீன்ஸ் டு பி ஆனஸ்ட் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். பட் இப்போதைக்கு வில்லன் ரோல்ஸ் பண்றது இல்ல. பட் இந்த படத்துல நான் வில்லனா ஹீரோனா நமக்கு தெரியல. அது நீங்க மார்ச் ஃபர்ஸ்ட் தான் பார்க்கணும். பட் இல்ல இப்போதைக்கு வில்லன் இல்ல. பட் அது டிஃப்ரெண்டா பார்க்கலாம். ஆடியன்ஸ் ஆக்செப்ட் பண்ணாங்கன்னா இதர் இஸ் ஃபைன். இப்போதைக்கு ஆனா லைன் அப்ல இல்ல. அண்ணா இங்க இருந்து கிட்ட அடி இல்ல எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. ரகுவரன் சார் லெஜெண்ட் இல்ல. இட்ஸ் a blessing அவங்க சொல்றாங்க. பட் இல்ல நோ 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 கம்பேரிசன் அட் ஆல். வாய்ப்பே இல்ல. அவர்தான் விஜய். ஏன்னா ஷேத்தான் அவரோட முதல் படம் ஷேத்தான்ல இருந்து அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன். ஸோ இந்த மாதிரி ஒரு சீனியர் டைரக்டர்ல இருந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அது நம்ம யாருமே நோ சொல்ல போறது இல்லை. ஸோ அவரை மீட் பண்ண உடனே அவர் கதை நரேட் பண்ண உடனே ஓகே நான் சொல்லிட்டேன். பட் அதான் நீங்க கேட்ட ப்ரீவியஸா கேட்டீங்களே, ஹிந்தியில வேற ஸ்டார் காஸ்ட், நாங்க வேற. ஸோ இது ஒரு தமிழ் படமா தான் எடுத்தோம். ஒன்னு ஹிந்தி ஷார்ட் முடிச்சு நம்ம தமிழ் ஷூட் பண்ணுவோம், இல்லைன்னா தமிழ் முடிச்சு நம்ம ஹிந்தி ஷூட் பண்ணுவோம். பட் அதே நாள் அப்படி ஒரே செட்டப் வச்சுக்கிட்டு அப்படி ஷூட் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அது எல்லா படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். எனக்கு போர் இருக்கு, அடுத்து ரசவாதி வரப்போகுது சாந்தகுமார் சாரோட படம். ஸோ எக்ஸைட்டட். ஆடியன்ஸோட ஃபீட்பேக் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சாதான் ஃபியூச்சர்ல லைன் அப் எப்படி இருக்கும்னு தெரியும். எதுல சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா அது ஐ திங்க் டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து இருக்கு. ஏன்னா என்ன அன்பாவும் ஆக்செப்ட் பண்ணாங்க அண்ட் திருவாவும் ஆக்செப்ட் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க எதுல ஆக்செப்ட் பண்றாங்களோ அது பையனே இருப்பேன். அவங்களோட ஆக்செப்டன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க எல்லாரோட ஃபீட்பேக் தான் முக்கியம். ஸோ போத் அதான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா போதும். அதுதான் ரெண்டுமே கஷ்டமா இருக்குன்னு. ரெண்டுமே கஷ்டமா தான் இருக்கு. பட் ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் ஆஃப் ஒர்க். ரொம்ப பேஷனட் அபவுட் திஸ். ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ரோல் கிடைச்சா, ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங் ரோல் கிடைச்சா கண்டிப்பா இப்போதைக்கு லோகேஷ் சார் ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா அதுதான் இருக்கும் லைன் அப்ல. பட் அவரு கூப்பிடலன்னா இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல் இல்லை. இந்த படம் டீசர் வந்த போது நான் சும்மா கமெண்ட் செக்ஷன் படிச்சு பார்த்துருந்தேன். அதுல ஒரு கமெண்ட் வந்து பயங்கரமா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, அன்பு வர்சஸ் பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாஸ் பிரதர்ஸ். ஸோ லைக் ஜோக்ஸ் அப்பார்ட், பட் அந்த படத்துல வந்து நான் அவர் மீட் கூட பண்ணல. ஏன்னா அவர் போர்ஷன் தனியா ஷூட் பண்ணாங்க, இந்த தனியா ஷூட் பண்ணாங்க. பட் இதுல வரும்போது லைக் இது நான் லைக் ஐ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் சே இட் ஃபார் த இன்டர்வியூஸ் நாட். அவர் வந்து he gave me that space. லைக் ஒரு எந்த இடத்துலையும் வந்து அவர் இது கொஞ்சம் அதிகமா இருக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட்டோ எங்களுக்குள்ள, ஈவன் ஃபார் மீ, நானுமே அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து எங்க ரெண்டு பேருக்குமே இருந்தது. ஐ திங்க் வி ஷேர் தட் பிரதர்ஹுட். ஸோ அதுதான் இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. பார்க்கும்போதோ சரி, அந்த ஃப்ரேம்ல ரெண்டு பேரும் வரும்போதும் ஐ ஃபெல்ட் தேர் வாஸ் சம்திங் ஸ்பெஷல். அது நான் கொஞ்சம் இப்போ டைரக்டர் இருந்தாலும் நான் சொல்றேன், கொஞ்சம் தைரியமா சொல்றேன், தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் படம் பண்றப்ப நான் தான் கேட்க முடியும். ஸோ செலக்டிவ்னா லைக் இப்போ எனக்கு வர கதைகள்ல எனக்கு எது கரெக்டா இருக்குன்னு தோணுதோ, இப்போ நான் பாவக்கதைகள் பண்ணி முடிச்ச உடனே லைக் சரி அந்த மாதிரி லைக் ரொம்ப சோஷியலி ரெலவெண்டா அந்த மாதிரி படங்கள் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். பட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து எனக்கு எப்பவுமே லைக் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் லைக் ஆல் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் அதுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணி இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ரைட் மூவிஸ். இப்போ எல்லா டிசிஷனும் கரெக்டாக இருக்கணும்னு இல்லை, எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அப்படி. ஆமா ஆமா எனக்கு செகண்ட் சார்பட்டா வருதுன்னே நீங்க எல்லாம் பார்த்த மாதிரி ட்விட்டர்ல பார்த்துதான் எனக்கே தெரியும். இன்னும் படத்தோட எந்த கடைசியில அவங்க தான் பாக்ஸிங் பண்ணுவாங்க.
இருக்கலாம், பண்ணலாம், தெரியாது. ஆனா இப்போதைக்கு அதை பத்தி எந்த நியூஸும் இல்ல. இப்போ வந்து தியேட்டர் உரிமையாளர் வந்து இதெல்லாம் கட்டணம் வந்து கம்மி பண்ணி கேட்டிருக்காங்க. ஸ்மால் பட்ஜெட் என்னோட ஒரு ஒப்பீனியன் நான் சொல்றேன். எனக்கு வந்து சினிமா வெறும் பிக் பட்ஜெட் மூவிஸ் வந்தா மட்டும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இட் cannot சஸ்டெயின். எல்லா விதமான படங்களும் வரணும், எல்லா விதமான ஆர்டிஸ்டும் வரணும், எல்லா விதமான டெக்னீஷியன்ஸும் வரணும். அப்பதான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அது சஸ்டெயின் ஆக முடியும்.